ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் டிஸ்டி கோடரா. இன்னைக்கு நம்ம பார்ட் 3 நாட் நெசசரி பட் குட் டு நோ டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டூல் ஹேமர். எஸ், ஹேமர். ஹேமர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டிசைனர் ஃபேப்ரிக்கில் எட்ஜஸில் இருக்க பீட்ஸோட நம்ம வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணோன்னா நீடில் வந்து உடஞ்சிரும். ஸோ ஹேமர் வச்சு ஃபஸ்ட்டு ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் பட்டன் மேக்கர். ஃபேப்ரிக் பட்டன் மேக்கர் வந்து நீங்கள் ஷெர்வானி அந்த மாதிரி வந்து நார்த் இண்டோ வெஸ்டர்ன்லாம் நிறையா ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உங்களுக்கு வந்து பட்டன் மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபேப்ரிக் பட்டன் மேக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. 2 வெரைட்டியில் இருக்குது. ஒன்று வந்து மெஷின் வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக வச்சு நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு ₹250 வந்து நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்கான ஸ்பேர்ஸும் அந்த பட்டன்ஸும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் அதை வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபியூசிங் டேப். ஃபியூசிங் டேப் வந்து பொட்டிக் ஃபினிஷில் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப ஃபியூசிங் டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டுமே வந்து ரொம்ப டெலிகேட் ஃபேப்ரிக்காக இருக்குது, நம்ம அதனால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபியூசிங் டேப் வச்சு இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். க்ளூ மாதிரி இருக்கும். அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூசிங் டேப் மாதிரியே ஃபியூசிங் ஷீட்டும் விற்கும். ஃபியூசிங் ஷீட் வந்து நீங்கள் லாங்காக ஒரு ஃபுல் ஃபேப்ரிக்கை மொத்தமாக நான் வந்து லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபியூசிங் ஷீட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பியல் பஞ்சர். அதாவது நம்மளோட கிட்ஸோட ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பியல் வந்து ஒன்னொன்றுலையும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க, பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பஞ்சிங் மிஷின் வந்து இதுதான். ஸோ இந்த பஞ்சிங் மிஷினை வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே பியல் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தேவை, நான் அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க, தேவைப்படுது அப்படின்னா மட்டும் அதை வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பட்டன் மேக்கர். இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஸ் பட்டன் மேக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 300 to 400 வரும் இந்த பட்டன்ஸ். அப்புறம் இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரேசிங் வீல். ட்ரேசிங் வீல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் இருந்து கார்மெண்ட்டுக்கு வந்து டார்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேசிங் வீல் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம இப்படி ரோல் பண்ணோம்னா பேட்டர்ன் ஷீட்டில் வந்து விழுந்துடும். கலர் வீல் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ண போகிறீங்கன்னா கலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும், என்ன கோ கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த கலர் வீலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்த கலர் வீல் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. மாஸ்கிங் டேப் வந்து டாட் மேனிப்புலேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேட்டர்ன் பேப்பரில் ஒட்டுறதுக்காக. ஸோ இது வந்து டெய்லரிங் ஷாப்பில் கிடைக்காது, நம்மளோட ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். 1 inch மாஸ்கிங் டேப் வந்து காமனாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் த்ரெட். ஷெரிங் டாப் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த எலாஸ்டிக் த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாபினில் வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஷெரிங் டாப் நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீம் கைட். நம்மளோட மெஷினில் நம்ம மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வரணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னா 0.25 0.5 அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் விழுகும். நெக்ஸ்ட்டு லைக்ரா ஃபியூசிங் உங்களோட கார்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ சிமிலர்லி லைக் ஃபியூசிங் ஷீட், பட் இது எப்படின்னா நிறையா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சைடு வந்து க்ளூ இருக்கும், ஒரு சைடு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம லைனிங்கும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து சாட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு லுக் கொடுக்கணும், எலிவேட் பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக வச்சு லைக்ரா ஃபியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபேப்ரிக்கும் நல்லா எலிவேட்டடாக தெரியும். கேன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரியாது. கேன் வந்து மோஸ்ட்லி பார்ட்டி வேருக்கு, கிட்ஸோட ஃப்ராக்குக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம்
நல்லா கொஞ்சம் ப்ராடா, ஒய்டா தெரியறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ளஃபியா ஃபீல் ஆகும். ஸோ நார்மலா கேன் ஸ்கர்ட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட எல்லா கார்மெண்ட்ஸ்க்கும் நம்ம நார்மலா போட்டுக்கலாம். ஸோ அந்த வீடியோ கேன் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்றதுன்ற வீடியோவ நான் சீக்கிரம் அப்லோட் பண்றேன். கேன் எல்லா கலர்ஸ்லயுமே இப்போ இருக்குது. ப்ளூ, பிளாக் அந்த மாரி காமன் கலர்ஸ்ல இருக்குது. ஸோ சாண்டல் அண்ட் ஒயிட் இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் ஹேர் பிரைட். இதுவும் அதே மாரி தான். பார்ட்டி வியருக்கு, கிட்ஸ் ஃப்ராக்குக்கு அதுக்கு தான் இந்த ஹார்ஸ் ஹேர் பிரைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ஸ் ஹேர் பிரைட் வந்து நெறைய சைஸஸ்ல இருக்குது. இது வந்து 2 இன்ச் சைஸ். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அத தேவைப்படுறத வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹார்ஸ் ஹேர் பிரைட்ல 9 மீட்டர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரே ஃப்ராக்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்படுறப்ப வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூயிங் கிளிப்ஸ். நம்ம வந்து ஹெட் பின்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு பதிலா இந்த சூயிங் கிளிப்ஸ வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்டின்னா, சாட்டன், சில்க் இதுலலாம் நம்ம வந்து என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கிளாஸ் பின்ஸ் எது யூஸ் பண்ணாலும் அது லைட்டா வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த சூயிங் கிளிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, கொஞ்சம் இன்னும் பிரீமியம் கிளாத்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். டேமேஜ் பண்ணாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராமட் ஹோல் மேக்கர். இந்த கிராமட் ஹோல் மேக்கர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கார்செட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கார்செட் அடிக்கடி பண்ண போறீங்க அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு நம்ம லூப் அண்ட் ஹோல் மாதிரி வைப்போம். லூப்ஸ் வந்து நெறையா வைப்போம். அந்த லூப்ஸ வந்து நம்ம வந்து ஹோல்ல வந்து சீல் பண்றதுக்காக இந்த கிராமட் ஹோல் மேக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட வீட்டோட கர்டைன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதுல வந்து அந்த ஹோல வந்து சீல் பண்றது. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இது வந்து சின்ன சைஸ். அதே மாரி ஷூஸ் பார்த்தீங்கன்னா, ஷூஸ்லயுமே இந்த கிராமட் ஹோல் மேக்கர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போனிங் ஒயர். இந்த போனிங் ஒயர் வந்து நம்ம நான் அப்போ சொன்ன மாரி தான் கார்செட்லலாம் வந்து இன் பிட்வீன்ல வந்து ஸ்டெபிலிட்டிக்காக குடுக்குற வந்து ஒரு மெட்டீரியல். இதுவுமே வந்து தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. பட் பிளவுஸஸ்க்குலாம் இந்த மாரி கார்செட் பிளவுஸ்லாம் நீங்க மேக் பண்ணீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட்டு பிங்கிங் ஷேட். பிங்கிங் ஷேட் அப்டின்னா, கிராஸா கட் பண்ணோம். உங்களோட ஃபேப்ரிக்ல ராய் கட் பண்ணதுக்கப்புறம் நூல் வந்துகிட்டே இருக்கு அப்டின்னா, இந்த பிங்கிங் ஷேர்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அவ்ளோ சீக்கிரத்துல நூல் வராது. ஜஸ்ட் ஒரு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஓவர்லாக் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பேட்ஸ். இந்த ஷோல்டர் பேட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு கோட்டுக்கு, ஜென்ஸோட கோட்டுக்கு, அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் வந்து நல்லா ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஷோல்டர் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ இந்த ஷோல்டர் பேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட மெனிக்வின வந்து ரீசைஸ் பண்றதுக்காகவும் இந்த ஷோல்டர் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்டு. இந்த ஸ்லீவ் போர்டு எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஸ்லீவ்ஸ் அண்ட் பேண்ட் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன அயனிங் போர்டு மாரி இருக்கும். அதுக்குள்ள வச்சு நம்ம அயர்ன் பண்றதுக்காக இந்த ஸ்லீவ் போர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர். நம்ம வந்து காலர் அதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ வந்து நம்ம வந்து நெறைய மெத்தட்ஸ் வச்சு ரிவர்ட் பண்ணுவோம். பட் இந்த பாயிண்ட் பிரஷர் வச்சு நம்ம பிரஸ் பண்ணி அயர்ன் பண்ணோம்னா, கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பா இருக்கும். அட் லாஸ்ட் பாடி ஃபார்ம். பாடி ஃபார்ம் வந்து விமென்க்கு வந்து சைஸ் 8 வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுக்கு மேல வேணும்னா நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ற மெத்தட் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். கிட்ஸுக்கு வந்து சைஸ் 2. சைஸ் 2 வந்து 4 to 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம நாட் நெசசரி பட் குட் டு நோ அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த டூல்ஸோட லிஸ்ட். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாரி வீடியோஸ் வந்து தேவைப்படுது? டெய்லரிங் சம்மந்தமா, ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமா அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 வீடியோஸ்ல நான் என்ன டூல்ஸ மிஸ் பண்ணியிருக்கேன்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ. பாய்.